الله 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 وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الظالمون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من رأى منكم منكرا فليغيره بيده، فإن لم يستطع فبلسانه، فإن لم يستطع فبقلبه، وذلك أضعف الإيمان، أو كما قال عليه الصلاة والسلام. رواه المسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன் இல்லாமல்ல ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள், அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய மாபெரும் பேரருளால் ஷவ்வால் மாதத்தின் முதல் ஜும்ஆவில் ரமதானை கடந்து 6 நோன்பின் நாட்களில் அல்லாஹ் நம்மை அவனது இல்லத்தில் அமரச் செய்திருக்கின்றான். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாதும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து, அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, ரமதானுடைய வருகை நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய வாழ்க்கையில், ஏன் நம்மை சுற்றி வாழக்கூடிய அத்தனை மக்களின் உள்ளங்களிலும் ஒரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி சென்றது. ரமதானுடைய 30 நாட்களும் இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நோன்பு நோற்றோம், வணக்கங்களில் ஈடுபட்டோம், குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதினோம், திக்ருகளை, தியானங்களை அதிகமாக செய்தோம், சொல்லால் செயலால் அத்தனை காரியங்களிலும் இறையச்சங்களோடு நடந்து கொண்டோம். இப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ரமதான் நமக்கு அமைத்து தந்தது. கடமையான தொழுகைகளை கூட தொழுகாதவர்கள் பள்ளிகளில் தொழுகையை எதிர்பார்த்து ஜமாத்தோடு தொழக்கூடிய நிலையை நாம் பார்த்தோம். கடமையான தொழுகையில் மற்ற வணக்க வழிபாடுகளில்
இருந்த பக்தி பரவச நிலை அது ரமதானோடு முடிந்துவிடக்கூடாது. ரமதானுக்கு பின்னால் அது தொடர வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய கட்டளை. ரமதான் என்பது நன்மைகளை மொத்தம் செய்யக்கூடிய மாதம் அல்ல, அமல்களுக்கான நன்மைகளை செய்வதற்கான ஒரு பயிற்சி அளிக்கும் மாதம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு அமல், ஒரு வணக்கம் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த வணக்கம், அந்த அமல் தொடர்படியாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுவமுஹா வஇன் கல்ல, குறைந்த அமலாக இருந்தாலும் அது தொடர்படியாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் நமக்கு கற்றுத்தந்தார். எனவேதான் ரமதானை தொடர்ந்து ஷவ்வாலுடைய 6 நாட்களை நோன்பு நோக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். மன் ஸாம ரமதான், யார் ரமதானிலே நோன்பு நோட்பாரோ, சும்ம அத்பஅஹு சித்தன் மின் ஷவ்வால், ஷவ்வாலுடைய 6 நாட்களில் அதை தொடர்பு படுத்துவாரோ, கான கசியாமின் தஹ்ரி, அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போல என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு விளக்கம் தருகின்ற போது, வைன்னமா கான கசியாமி தஹ்ரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானை தொடர்ந்து இந்த ஷவ்வாலுடைய 6 நாட்களில் நோன்பு நோட்பவர்கள் வருடம் முழுவதும் நோன்பு நோட்பவர்களை போல என்று சொன்னதன் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா லிஅன்னல் ஹஸனாத் பிஅஷர அம்சாலிஹா, ஒரு நன்மையை செய்தால் அது போன்று 10 மடங்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த அடிப்படையில் ரமதான் பிஅஷரத்தி அஷ்ஹுரின், 30 நாட்கள் அது 300 நாட்களின் நன்மைகளை பெற்று தருகின்றது. அதை தொடர்ந்து 6 நாட்கள் நோன்பு நோற்பது, ஒன்று இன்று 10 என்ற அடிப்படையில் 60 நாட்களின் நன்மைகளை பெற்று தருகின்றது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வாலுடைய நோன்புகளை ரமதானோடு சேர்த்து நோற்பதை வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை தருகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் என்பதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் தருவார்கள். இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் போது, சியாமுஹா மின் ஷவ்வால் யல்தஹக்கு பிசியாம் ரமதான் ஃபி ஃபத்லி, மேல லேசா குறை ரொம்ப இருக்கு. ரமதானுடைய ஃபர்தான நோன்பை நோக்கின்ற போது அதை தொடர்ந்து ஷவ்வாலின் சுன்னத்தான நோன்புகள் என்று சொன்னாலும் ஃபர்தை தொடர்ந்து வருகின்ற போது அந்த நோன்புகள், ஷவ்வாலின் 6 நோன்புகள் ஃபர்துடைய நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக இமாம் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். எனவேதான் வணக்கங்கள் தொடர வேண்டும் என்பதற்காக, இபாதத்துகள் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக இறைவனும் இறை தூதரும் நமக்கு காட்டித் தந்த உன்னதமான வழிகள் இவைகள் எல்லாம். இஸ்லாமியர்களுக்கு உயர்ந்த ஷரியத்தை, உயர்ந்த வழித்தடங்களை இறைவனும் இறை தூதரும் நமக்கு அமைத்து தந்தார்கள். ஷரியத் என்பது சாதாரணமானது அல்ல. உலகத்தில் நாம் எங்கு வாழ்ந்தாலும் சிறுநீர் கழிப்பது முதல் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்வது வரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் ஷரியத், மார்க்கத்தின் சட்டம் நமக்கு வழிகாட்டுகின்றது. இதை செய்யலாம், இதை நீ செய்யக்கூடாது என்று ஷரியத்தினுடைய ஒவ்வொரு சட்டமும் நமக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருக்கும். எனவேதான் இஸ்லாமியர்கள் என்பவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் தலைமுறை தலைமுறையாக ஒரு தெளிவான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த சூழலிலும்
எந்த நிலையிலும் சலனப்படுவதற்கான நிலை இஸ்லாமியர்களுக்கு வருவதில்லை. ஒருவன் பிறந்தது முதல் அவன் இறக்கும் வரை எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழ்ந்துவிடக் கூடாது என்ற பட்டியலோடு லட்சக்கணக்கான சட்டங்களோடு இந்த மார்க்கம் நமக்கு வழிகளை காட்டிக் கொண்டிருக்கின்றது. உலகத்தில் எந்த சட்ட அமைப்பிலும், எந்த சமூகத்தின் அமைப்பிலும், எந்த மதங்களிலும் இஸ்லாம் சொல்லுகின்ற தரும் அளவிற்கு நுணுக்கமான வழிகாட்டுதல்கள் வேறு எந்த சமூகத்தின் சட்டங்களிலும் பார்க்க முடியாது. உலகத்தில் அனைத்து மூலைகளிலும் அங்குள்ள சீதோசன நிலை, அங்குள்ள சூழ்நிலை எவ்வளவு எதிரானதாக இருந்தாலும் அத்தனை இடங்களிலும் ஷரீஅத் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எல்லா காலத்திற்கும், எல்லா சூழலுக்கும் அத்தனை தரப்பு மக்களும் பின்பற்றக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் இஸ்லாமிய சட்டங்களை வகுத்து தந்திருக்கின்றான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லும் போது وَمَن لَّمْ يَحْكُم بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ. இறைவன் இறக்கி வைத்த சட்டங்களை கொண்டு வேதத்தின் அடிப்படையில் யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவன் அநியாயக்காரன் என்று பதிவு செய்வான். இந்த அடிப்படையில் தான் குர்ஆனை, ஹதீஸை வாழ்வியல் வழிகாட்டு முறையாக எடுத்துக்கொண்ட இஸ்லாமிய சமூகம் அதை முழு மூச்சாக உயிரையும் தாண்டி பின்பற்றிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு கடமையாக்கி இருக்கின்ற வழிபாட்டு முறைகளாகட்டும், வாழ்க்கை வழிமுறைகளாகட்டும், ஏற்று நடக்க சொன்ன ஏவல்களாகட்டும், விலகி வாழச் சொன்ன விலக்கல்களாகட்டும், எல்லா சட்டங்களிலும் பின்னணியிலும் அல்லாஹ் ஒரு முக்கியமான காரணங்களை, உன்னதமான பயன்பாடுகளை அல்லாஹ் அதற்குள் பதிந்து வைத்திருப்பான். இறைவனுடைய வழிகாட்டுதலின் மூலம் மனித சமூகம் அதை பின்பற்றுகின்ற போது உயர்வும் உன்னதமான மாண்பும் அதற்கு இருக்கின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதே நிலையில் இறைவனுடைய சட்டங்களுக்கு மாறு செய்கின்ற போது, இறைவனுடைய சட்டங்களை மீறி நடக்கின்ற போது அதற்கால் ஏற்படும் விளைவுகளும், அதனால் ஏற்படும் கஷ்டங்களும், அதனால் ஏற்படும் வேதனைகளும் சாதாரணமானது அல்ல. குர்ஆன் ஷரீஃபில் வாழ்க்கை வழிமுறைகளின் நிலைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கும் போது கொடுக்கல் வாங்கலுடைய நிபந்தனைகளை, சட்டங்களை, அதனுடைய உட்பிரிவுகளை குர்ஆனின் வாயிலாக இறைவன் சொல்லித் தரும் போது தாலிக்கும் அக்ஸத்து இன்தல்லாஹ் என்று சொல்லுவான். இறைவனிடம் உங்களுக்கு இதை பின்பற்றுவதுதான் நீதமான முறை என்று சொல்லுவான். வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ் வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். இறைவன் வரவு செலவு விஷயங்களில், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக எதையெல்லாம் உங்களுக்கு வழிமுறைப்படுத்தி காட்டினானோ, இறை தூதர் எதை உங்களுக்கு மார்க்கமாக சொன்னார்களோ அதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வாழ்வதுதான் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டல் என்பதை அல்லாஹ் பதிவு செய்வான். குடும்ப வாழ்க்கை, திருமணம் சம்பந்தமாக இறைவன் சொல்லி காட்டும் போது அதனுடைய சட்டங்களை, அதனுடைய நுணுக்கங்களை, அதனுடைய செயல்பாடுகளை எல்லாவற்றையும் விளக்கியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், கிதாபுல்லாஹி அலைக்கும், இது உங்களின் மீது கடமையாக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். இந்த நிலையில் தான் உங்கள் குடும்ப வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். தலாக்கு சம்பந்தமாக, குலா சம்பந்தமாக இறைவன் பல்வேறுபட்ட சட்டங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது இறைவன் உங்களுக்கு தந்த எல்லை. ஃபலா தஅதூஹா, ஒரு காலம் அந்த எல்லைகளை கடந்து விடாதீர்கள். உமை யதஅத்த ஹுதூதல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். இறைவன் வேதத்தின் அடிப்படையில், இறை தூதர் வாழ்க்கை மொழிகளின் அடிப்படையில் எதை சட்டமாக உங்களுக்கு வரையறுத்து தந்தார்களோ அதற்குட்பட்டு நீங்கள் வாழும் போதுதான் உங்களுக்கு அது வெற்றியை தருமே தவிர அதை கடக்கின்ற போது, எல்லைகளை மீறுகின்ற போது
நீங்கள் அநியாயக்காரனாக மாறிவிடுவீர்கள் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஒவ்வொரு சட்டங்களிலும் வாரிசுரிமை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது லா தத்ரூன அய்யுஹும் அக்ரபு லக்கும் நஃபஆ ஃபரீலத்தும் மினல்லாஹ் இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா. உங்களுடைய வாரிசுரிமை சட்டங்களில் உங்களுக்கு யார் நெருக்கமானவர்கள், யார் உங்களுக்கு நன்மை செய்பவர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் அறிந்தவன். ஒவ்வொரு சட்டங்களிலும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இறைவன் கற்றுக் கொடுக்கின்றான். வேற எந்த மதங்களிலும் எந்த சமயங்களிலும் இது போன்று பட்டியல்கள், வாழ்க்கை வழிமுறைகள் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இப்படி சட்டங்களை, நுணுக்கங்களை, வேதங்களை, ஏவல்களை, விலக்கல்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்ததற்கு பிறகு யார் ஒருவன் அதை பின்பற்றவில்லையோ, யார் ஒருவன் வேதத்தை உதாசீனப்படுத்துகின்றானோ, யார் ஒருவன் இறைவன் வகுத்த எல்லைகளை கடக்கின்றானோ யுத்கிலுஹு நாரா காலிதன் ஃபீஹா வலஹும் அதாபும் முஹீன். அவனை நரகத்திற்குள் நான் நுழைப்பேன், நிரந்தரமாக அந்த நரகத்தில் அவன் தங்கி விடுவார். வலஹும் அதாபும் முஹீன். அவன் அனுபவிக்கும் வேதனை சாதாரணமானது அல்ல. யுரீதுல்லாஹு லியுபய்யின லக்கும் வயஹ்தியக்கும் சுனனல்லதீன மின் கப்லிக்கும் வயதூபு அலைக்கும் வல்லாஹு அலீமுன் ஹகீம். முன்னால் சென்றார்களே நபிமார்கள், சஹாபாக்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், இறைவனுடைய நெருக்கம் பெற்றவர்கள், அவர்களின் வழியை, அவர்களின் பாதையை கொடுத்து உங்களை நன்மைக்குரியவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய சித்தாந்தம். இறைவனுடைய சித்தாந்தம். இந்த எல்லைக்குள், இந்த கட்டுப்பாடுகளுக்குள், இந்த வரையறைக்குள் வாழ்பவர்கள் தான் முஃமின்கள். இந்த எல்லையை தாண்டுகின்ற போது, இந்த வரையறைகளை தாண்டுகின்ற போது, இறைவனுடைய சட்டங்களை மறுக்கின்ற போது, மறக்கின்ற போது அவர்களின் ஈமான் பரிசோதனைக்குரியது, இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாதது. அல்லாஹ் சொல்வான் குர்ஆன் ஷரீஃப்ல, வஅன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன். ஈமான் கொள்வதின் அடிப்படையில், இறை சட்டங்களின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதன் அடிப்படையில், இறை தூதர் காட்டிய வழியில் உங்கள் வாழ்க்கையை மாற்றியதன் அடிப்படையில் நீங்கள் சிறந்தவர்கள். இதை தாண்டி உலகத்தின் செல்வமோ, உலகத்தின் அதிகாரமோ, உலகத்தின் ஆட்சியோ, இதை கொண்டு நீங்கள் சிறந்தவர்கள் அல்ல, சிறந்தவர்கள் அல்ல. وَتُوبُوا إِلَى اللَّهِ جَمِيعًا أَيُّهَا الْمُؤْمِنُونَ لَعَلَّكُمْ تَفْعَلُونَ. இறைவனிடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கான மன்னிப்பை மீறுங்கள், இறைவனிடத்தில் மீளுங்கள். எந்த பாவம் செய்திருந்தாலும், எந்த குற்றம் செய்திருந்தாலும் உங்கள் முடிவு அவனின் பக்கம் மீளக்கூடியது. அவனை தாண்டி, அவன் தகுத்த எல்லையிலேயே தாண்டி உங்களால் நிரந்தரமாக நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியாது என்பதுதான் இறைவனுடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. எனவேதான் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் இறை வேதத்தின் அடிப்படையில் இறை பிரியத்தை நோக்கி தன்னுடைய பாதையை விரைந்து செயல்படுத்துகின்றார்களோ, இறைவனை நெருங்குவதற்காக முயற்சிகளை மேற்கொள்கின்றார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு நாம் நேரான பாதையை காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவர்களின் பாதையை நாம் இலகுவாக்கி வைப்போம். அவர்கள் நல்லோர்கள் என்ற சாட்சியத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. இறை பக்கம் முயற்சிகள் செய்யும் போது இறைவன் நமது பாதையை லேசாக ஆக்குகின்றான். இறை மார்க்கத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற போது நமது வாழ்க்கையை வெற்றிக்குரியதாக அல்லாஹ் மாற்றுகின்றான். இந்த வசனம் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது, எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது.
முஃமின்களை சிறந்தவர்களாக, இறைவனுடைய கட்டளை ஏற்று நடக்கக்கூடியவர்கள் உயர்ந்தவர்களாக இறைவன் சொல்வதற்கு 3 காரணங்கள். ஒன்று, அருள்மறை குர்ஆன் ஷரீஃப். இந்த குர்ஆனை பெற்றவர்கள் சிறந்தவர்கள், குர்ஆனின்படி வாழ்பவர்கள் சிறந்தவர்கள், குர்ஆனின் சட்டதிட்டங்களின்படி தங்களை மாற்றியவர்கள் சிறந்தவர்கள். இரண்டாவது, அருள் நபி, நபியினுடைய வழிமுறை, நபியினுடைய வாழ்க்கை, நபியினுடைய சுன்னத்துகள் நம்முடைய வாழ்க்கையாக மாறும்போது, பெருமானார் இதை செய்தார்கள், நானும் செய்தேன். பெருமானார் இதை சொன்னார்கள், நானும் அதை செய்தேன். பெருமானார் இதை செய்து காட்டினார்கள், நான் எனது வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றேன் என்ற நிலையில் ஒரு முஃமின் மாறும்போது அன்துமுல் அலா, அவன் உயர்ந்தவனாக பார்க்கப்படுகின்றான். மூன்றாவது விஷயம், முதலாவது குர்ஆன், குர்ஆனை பின்பற்றி வாழும்போது. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளை வாழ்க்கையை பின்பற்றி வாழும்போது. மூன்றாவது, அம்ருன் பில் மஅரூஃப் நஹ்யுன் அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. இதை செய்வதால் தான் இந்த சமூகம் இறைவனுடைய பார்வையில் உயர்ந்த நிலையில் பார்க்கப்படுகின்றது. கண்ணுக்கு முன்னால் ஒரு தவறு நடக்கின்ற போது, நமது பார்வையில் ஒரு தீமை நடக்கின்ற போது அதை தடுக்க வேண்டும். அதுதான் ஈமானின் பலகீனமான நிலை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் ரஆ முன்கரன், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் யாராவது கெட்ட விஷயத்தை, பாவமானதை கண்ணால் பார்த்தால் ஃபல்யுகிர்ஹு பியதி, கரத்தால் அவர் தடுக்க வேண்டும். ஃபைலம் யஸ்ததி, கரத்தால் தடுப்பதற்கு சக்தி இல்லையா, ஃபபிலிசானிஹி, நாவால் தடுக்க வேண்டும். ஃபைலம் யஸ்ததி, நாவால் தடுப்பதற்கு சக்தி இல்லையா, ஃபபிகல்பிஹி, உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தீமை நடக்கின்றது, ஒரு குற்றம் நடக்கின்றது, ஒருவன் அநியாயம் செய்யப்படுகின்றான், ஒருவன் உலகத்தில் சிதைக்கப்படுகின்றான், சின்னாபின்னமாக்கப்படுகின்றான் என்று சொன்னால், உங்களால் முடிந்தால் கரத்தால் அதை தடுங்கள். அப்படி முடியவில்லையா, நாவால் தடுங்கள். அதுவும் முடியவில்லையா, உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி விடுங்கள். வதாலிக அல்அஃபுல் ஈமான், அதுதான் ஈமானின் பலகீனமான நிலை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கத்தின் அடிப்படையே அதுதான். 2 விஷயங்களை சொல்லும். அத்தீனு நசீஹா, இந்த மார்க்கம் உபதேசத்திற்குரியது. இரண்டாவது, காணும் தவறை தடுப்பது முஸ்லிம்களின் மீது கடமை. முஸ்லிம்களின் மீது கடமை. ஒரு தவறு நடக்கின்ற போது அதை தடுக்காமல், எதிர்த்து குரல் கொடுக்காமல், கண்டும் காணாமல் போகின்றானே, இவன் யார் தெரியுமா? பெருமானார் எச்சரித்தார்கள், அஸ்ஸாகிது அனில் ஹக்கி ஃபஹுவ ஷைத்தானுல் அஹ்ரஸ். ஒரு உண்மை நடக்கின்ற போது, ஒரு அநியாயம் நடக்கின்ற போது அதை தடுக்காமல், ஒரு தீமையை தடுக்காமல், கண்டும் காணாமல் செல்லுகின்றானே, இவன் ஊமை ஷைத்தான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஊமை ஷைத்தான் என்று எச்சரித்தார்கள். தீமையை தடுப்பது ஏதோ தனி குணம் அல்ல. உலகத்தில் வந்து அத்தனை நபிமார்களும் செய்து காட்டிய செயல். அத்தனை நபிமார்களும் சத்தியத்திற்கு துணை நின்றவர்களாய், அநியாயத்திற்கு எதிர்த்து களமாடியவர்களாய், பொறுப்போடு இந்த மார்க்கத்திற்காக, சத்தியத்திற்காக போராடியவர்களாய் வரலாற்று நெடுகிலும் பார்க்க முடியும். நபிமார்கள் என்னவோ இறைவன் ஒருவன் என்று சொல்வதற்காக மாத்திரம் வரவில்லை. அது மாத்திரம் நபிமார்களின் வேலையும் அல்ல. அந்த காலங்களில் அத்தனை நபிமார்களும் அக்கிரமக்காரர்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் எதிராக குரல் கொடுத்தவர்கள், எதிராக குரல் கொடுத்தவர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு எதிராக, ஃபிரௌன் என்பவன் சாதாரண மன்னன் அல்ல,
தனக்கு எதிராக ஒரு செயல்பாடு நடக்கின்றது என்பதற்காக சுமார் 1,00,000 ஆண் குழந்தைகளை கொன்றவன். 1,00,000 ஆண் குழந்தைகளையே கொன்றவன். ஆனா ரப்புக்கும் நான் தான் உயர்ந்த ரப்பு என்று சொன்னவன். அப்படிப்பட்ட ஃபிரௌனின் சாம்ராஜ்யத்திற்குள், கொடுங்கோன்மையான அரசாட்சிக்குள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நுழைந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபஅத்தியா ஃபகூலா இன்னா ரசூல் ரப்பிக ஃபஅர்சில் மஅனா பனி இஸ்ராயீல் வலா துஅதிபுஹும். பனு இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தாதே. சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்களை நீ கொடுமைப்படுத்தாதே, என்னோடு அனுப்பிவிடு என்று சொன்னார்கள். முதல் சுதந்திர முழக்கம் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக கொடுத்தவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். மிகப்பெரிய கொடுமையான அரசன் அவன். சத்தியத்திற்கு எதிராக போராட தயங்கவில்லை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் சொல்லுவா, உன் மக்கீனலஹும் ஃபில் அர்த், இந்த பூமியில் அவர்களை நாம் நிலைப்படுத்தினோம். அநியாயக்காரனை அழித்து சத்தியத்தை உயரச் செய்தோம். ஒனுரிய ஃபிரௌன வ ஹாமான வ ஜுனூதஹுமா மின்ஹும் மா கானூ யஹ்தரூன். அல்லாஹ் அந்த வார்த்தையை பதிவு செய்வான். அநியாயக்காரனை அழித்து சத்தியத்தை நிலைநிறுத்தி நான் யார் என்பதை அவனுக்கு காட்டினேன். அல்லாஹ் சொல்லும் வார்த்தை இது. நான் யார் என்பதை ஃபிரௌனுக்கு காட்டினேன். ஏன்? ஆனா ரப்புக்கும் அலா, நான் தான் உயர்ந்த ரப்பு என்று சொன்னவன். அத்தனை நபிமார்களும் இபாதத்தை, ஆன்மீகத்தை மாத்திரம் இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக வரவில்லை. அநியாயத்திற்கு எதிராக களம் கண்டவர்கள், அறவழியில் போராட சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள், அநியாயம் செய்யும் அரசர்களுக்கு எதிராக போராடுவது இஸ்லாமிய முஸ்லிம்களின் கடமை என்பதை சொல்லிக் கொடுத்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பாவங்கள் பெருகின்ற போது, அநியாயங்கள் அதிகரிக்கின்ற போது, மக்கள் நசுக்கப்படுகின்ற போது பல்வேறுபட்ட சோதனைகள் அடுக்கடுக்காக வரும் என்று சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக 15 வகையான பாவங்கள் மிகைக்கின்ற போது அடுக்கடுக்கான சோதனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பெருமானார் சொன்னார்கள், இதா துஹிதல் ஃபைஊதுலா, பொது சொத்துக்கள் முறைகேடாக செயல்படுத்தப்படும் போது, பொது சொத்துக்களை அபகரிக்கப்படும் போது வேதனைகள் உங்களை தொடர்ந்து வரும். ஒரு அமானத்து முஹரிமா, அமானிதங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படும் போது வேதனைகள் உங்களை தொடர்ந்து வரும். ஒரு ஜகாத்து மகரமா, ஜகாத்தை சுமையாக கருதுகின்ற நிலை உங்களுக்குள் ஏற்படும் போது சோதனைகள் உங்களை தொடர்ந்து வரும். மார்க்கம் அல்லாத விஷயங்களுக்காக, மார்க்கத்தை பிரிப்பதற்காக, குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக மார்க்கத்தை கற்றுக்கொள்வது வேதனைகளை உங்களின் பக்கம் இழுத்து வரும். ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு முழுவதுமாக கட்டுப்படுவது வேதனைகளை உங்களுக்கு இழுத்து வரும். தாய் தந்தையை வெறுத்துவிட்டு நண்பர்களை நெருக்கமாக்கிக் கொள்வது வேதனைகளை, இறைவனின் கோபத்தை உங்களுக்கு இழுத்து வரும். பள்ளிவாசல்களில் வீணான விஷயங்கள் ஏற்படுகின்ற போது இறைவனுடைய கோபமும் வேதனையும் உங்களுக்கு அடுக்கடுக்காக வரும். வசாதத்துல் கபீலத்து ஃபாசிகுஹும் வகான ஸைமல் கௌமி அர்தலஹும், தகுதியற்றவர்கள் தலைவர்களாக மாறும்போது, தகுதியானவர்கள் ஒதுக்கப்படும் போது இறைவனுடைய கோபமும் வேதனையும் உங்களுக்கு அடுக்கடுக்காக வரும். ஒரு மனிதனுடைய தீங்கை பயந்து அவனுக்கு மரியாதை செய்யப்படும் போது உங்களுக்கு வேதனைகள் வரும். பாடகிகள்
பாட்டுகள் உலகத்தில் எப்பொழுது அதிகமாகுமோ அப்பொழுது இறைவனின் கோபமும் வேதனையும் உங்களை தேடி வரும். ஒஷுரிபத்துல் ஹம்ர், மதுக்கள், போதை வஸ்துக்கள் எப்பொழுது அதிகமாகுமோ இறைவனின் கோபமும் வேதனையும் உங்களை தேடி வரும். லஅன ஆகிரு ஹாதிஹில் உம்மா அவ்வலுஹா, முன்னோர்களின் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளாமல் அவர்களை உதாசீனப்படுத்தும் போது உங்களுக்கு வேதனைகள், சோதனைகள், நெருக்கடிகள் தேடி வரும் என்று எச்சரித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எல்லாம் நடக்கின்ற போது இந்த பூமியில் அனல் காற்றுகள் அதிகமாக வீசும், பூகம்பங்கள் அதிகமாக வரும், பூமி பிளக்கும், எரிகற்கள் பூமியின் மீது வந்து விழும், உருவ மாற்றங்கள் கூட ஏற்படும் என்று எச்சரித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திர்மிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த 15களில் பெருமானார் சொன்ன முதல் விஷயம் இன்றோடு தொடர்பு படுத்திக் கொண்டிருக்கின்றது. புது சொத்துக்களை முறைகேடாக அதை அபகரிக்கப்படும் போது உங்களுக்கான வேதனைகள் தொடர்ந்து வரும் என்று சொன்னார்கள். எப்படி தெரியுமா? ஒரு பாசிமணி அந்துவிட்டால் எப்படி தொடர்படியாக அது கீழே விழுமோ அந்த அளவிற்கு வேதனைகள், சோதனைகள், இறைவனுடைய கோபத்திற்கான வெளிப்பாடு தொடர்ந்து வரும் என்று எச்சரித்தார்கள். தொடர்ந்து வரும் என்று எச்சரித்தார்கள். இன்று பொது சொத்துக்களாக, வக்ஃபினுடைய சொத்துக்களாக இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்தக்கூடிய நிலையில் அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்திய நாட்டில் இஸ்லாமிய மன்னர்கள், இஸ்லாமிய பெரும் செல்வந்தர்கள் தங்களுடைய சொத்துக்களில் ஒரு பகுதியை மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் தானமாக இறைவனுடைய பாதையில் வக்ஃபு செய்தவர்கள். அந்த சொத்துக்கள் சிலவைகள், சிலதுகள் பள்ளிவாசல்களாக, மதரசாக்களாக மாற்றப்பட்டிருந்தாலும் தர்காக்களை பராமரிப்பதற்கு அது செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தாலும் நிறைய வக்ஃப் சொத்துக்கள் இன்னும் பராமரிக்கப்படாமல், பயன்படுத்தப்படாமல் இன்றும் நிராயுதபாணியாக இந்திய நாட்டில் இந்தியன் ரயில்வேக்கு அடுத்தபடியாக, இந்தியாவின் இராணுவத்திற்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் இஸ்லாமியர்களின் வக்ஃப் சொத்துக்கள். சுமார் 9.4 லட்சம் ஏக்கர்களை இஸ்லாமிய முன்னோர்கள், இஸ்லாத்தின் முன்னோடிகளை உருவாக்குவதற்காக, இஸ்லாமிய கஷ்டப்படும் குடும்பங்களை உயர்த்துவதற்காக, இஸ்லாமிய குழந்தைகள் படிப்பதற்காக சொத்துக்களை இறைவனுக்காக வக்ஃப் செய்தவர்கள். ஆனால் இவ்வளவு பெரிய சொத்துக்களை வைத்திருக்கும் இஸ்லாமிய சமூகமா என்ற நிலையில் அரசாங்கத்தின் பார்வை இஸ்லாமிய சொத்துக்களின் மீது திரும்பி இருக்கின்றது. நம்முடைய முன்னோர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த சொத்துக்களை வக்ஃபுகள் செய்தார்களோ அந்த நோக்கத்தை சிதைக்கும் வகையில் இது போன்ற வக்ஃபிற்குரிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாமியர் அல்லாதவர்களை வக்ஃபினுடைய நிர்வாகத்திற்குள் நுழைக்கும் செயலை அரசாங்கமே செய்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்தின் பரிந்துரையால் வரக்கூடியவர்கள் அவர்கள் யாராவேனாகவும் இருக்கலாம். 2 எம்எல்ஏக்கள், 2 எம்பிக்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக வேண்டாலும் இருக்கலாம் என்ற நிலையில் வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்து இஸ்லாமிய சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்கும் அபகரிப்பதற்கும் அரசாங்கமே அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. பெருமானார் இதைத்தான் எச்சரித்தார்கள். நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? யார் யாரோ இஸ்லாமிய ஷரியத்தில் கை வைக்கின்றார்களே, வக்ஃபினுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்களே, இதற்கு யார் காரணம்? யார் காரணம்? இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் தான். வக்ஃபுக்கு கீழாக உள்ள சொத்துக்களை முறையாக பயன்படுத்த தவறியதன் விளைவு இது. எதற்காக இஸ்லாமிய முன்னோர்கள் வக்ஃபுகள் செய்தார்களோ அந்த நோக்கங்கள் தாண்டி
அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இதை சூழ்ச்சிகள் செய்கின்ற போது, தேவையான விஷயங்களை தாண்டி அவர்களின் சுயநலங்களுக்கு அதை பயன்படுத்துகின்ற போது, கோடிக்கணக்கான சொத்துக்களை பராமரிக்கப்படாமல் அதை விட்டுவிடுகின்ற போது, யார் யாரோ அதை சொந்தம் கொண்டாடக்கூடிய நிலைகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றது. ஒரு 10-20 வருடத்திற்கு முன்னால சச்சார் குழு ஒரு அறிக்கை தாக்கல் செய்தது. 20 வருடங்களை தாண்டி இன்றும் அதே நிலையில் தான் இஸ்லாமியர்கள். 4% கூட இல்லை உயர்கல்வி கற்பவர்கள் இஸ்லாமியர்களில். 6 14 வயதை உடையவர்கள் முஸ்லிம் குழந்தைகள் 25% பேர் கூட பள்ளிகளில் சென்று உயர்கல்வியை கற்பதில்லை. மத்திய அரசாங்கத்தின் வேலை வாய்ப்புகளில் 3% கூட இஸ்லாமியர்கள் இல்லை. இஸ்லாமியர்களின் நகர்ப்புற வளர்ச்சி 38.4% கூட தாண்டி இருக்கவில்லை. இன்னும் ஏராளமான லட்சங்கள் ஏக்கர்கள் இஸ்லாமிய வக்ஃபினுடைய சொத்துக்கள் உள்ளது. யோசனை செய்து பாருங்கள். இப்பொழுது கதறுகின்றோம், இப்பொழுது அழுகின்றோம், இப்பொழுது கூப்பாடு போடுகின்றோம். இந்த சொத்துக்களை வைத்து எத்தனை 1000 பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இருக்க முடியும்? இந்த வக்ஃபின் சொத்துக்களை வைத்து எத்தனை நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்க முடியும்? இந்த சொத்துக்களை வைத்து டஜன் கணக்கான பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இருக்க முடியுமா? முடியாதா? ஏழை மாணவர்களுக்கான விடுதிகள், பெண்கள் மூத்த குடிமக்களுக்கான நலவாரியங்கள், ஏழை பெண்களுக்கான திருமணங்கள், எதையாவது செய்தோமா? எதையாவது செய்தோமா? அரசியல்வாதிகளால், அதிகாரிகளால், வக்ஃபினுடைய நிறுவனங்களை பராமரிப்பவர்களாலே அது சுயநலத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவில் 3வது சொத்தை வைத்திருந்தும், கோடிக்கணக்கான பெருமானம் உள்ள நிலங்களை வைத்திருந்தும், முறையான தெளிவான திட்டமிடுதல் இஸ்லாமியர்களிடம் இல்லை. சமூகத்திற்கான பார்வை இல்லை. பொறுப்புணர்வு என்பது முற்றிலுமாக துடைக்கப்பட்டிருக்கின்றது. காலையில் எழுந்தோம், சாப்பிட்டோம், இரவு தூங்கினோம், நமது பிள்ளை, நமது குடும்பம் என்று தான் போய்கொண்டிருக்கின்றதே தவிர சமுதாயத்திற்கான சிந்தனையே இல்லை. வக்ஃப் என்பது சாதாரணமானது அல்ல. இஸ்லாத்தின் உயிர் நாடி, உயிர் நாடி. அதை பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் அடுத்து வரும் தலைமுறைக்கு வக்ஃப் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். தொலைக்காட்சிகளில், பேஸ்புக் போன்ற இணையதளங்களில் பார்த்திருப்போம். மாற்று மதத்தவர்களின் பண்டிகைகளுக்கு பள்ளிவாசல்களில் தார்பாய்களை கொண்டு மறைக்கின்றார்கள் என்பது ஊப்பியை தாண்டி பாமன் வரைக்கும் வந்துருச்சா இல்லையா? பாமன் வரைக்கும் வந்துருச்சா இல்லையா? என்ன காரணமாக இருக்கட்டும், உயரும் அதிகம், கலங்கரை விளக்கம், என்ன வேண்டுமானால் இருக்கட்டும், இதற்கு யார் காரணம்? யார் காரணம்? ஊப்பியை தாண்டி பாமன் வரைக்கும் வந்துருச்சு. இப்படி ஒரு நிலைமை, இப்படி ஒரு செயல்பாடு இதற்கு முன்னால் இந்த பகுதியில் பார்த்திருப்போமா? ஏன் இந்த நிலை? ஏன் இந்த நிலை? நம்முடைய சிந்தனையோடு, நம்முடைய வட்டத்தோடு இருப்பதால் தான் சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லை, சமுதாயத்தின் மீது பொறுப்புணர்வு இல்லை. இந்த மார்க்கத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலை நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்களுக்கு மாத்திரம்தான் உண்டு. ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு உண்டு, ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு உண்டு. கண்ணுக்கு முன்னால் எந்த தீமை நடந்தாலும் அதை தடுப்பது ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு உண்டு. அதற்கு ஆலிமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை, அல்லாமாவாத்த இருக்கணும் என்கிறது இல்லை, தாடி வச்சிருக்கணும், தொப்பி போட்ட கடமை இல்லை. நீ இஸ்லாமியனா, உன்னை கண் முன்னால் எந்த தீமை நடந்தாலும் தடு.
அதற்காக நீ பாதிக்கப்பட்டால், ஏன் நீ கொலை செய்யப்பட்டால் கூட உனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. அல்லாஹ் அதைத்தான் சொல்லுவான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. என் பக்கம் யார் தியாகங்கள் செய்கின்றார்களோ, மார்க்கத்திற்காக யார் முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றார்களோ, அவர்களின் பாதையை அல்லாஹ் லேசாக ஆக்குவான். அவர்களுக்கான வெற்றியை அல்லாஹ் தேடி தருவான். இந்த சிந்தனை ஒவ்வொரு ஈமானுடைய உள்ளத்திலும் வர வேண்டும். இந்த சிந்தனை ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பத்திலும் உருவாக வேண்டும். இந்த சிந்தனை ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் உருவாக வேண்டும். நீங்கள் எப்படி கவலை கொள்கின்றீர்களோ அந்த கவலை உங்கள் வீட்டிற்கும் வர வேண்டும். இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் இடிக்கப்படும் போது, இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்கப்படும் போது, அதற்கான முயற்சிகளை யார் எல்லாம் செய்கின்றார்களோ அதை தடுப்பதற்கான வேளையில் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் பெறப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக கிளம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெண்மணி வருகின்றார். யா ரசூலல்லாஹ், என் தந்தை போரில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். என் கணவர் போரில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். என் சகோதரர்கள் போரில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். எங்கள் வீட்டில் போருக்கு வருவதற்கு ஆண்களே இல்லை. இதே எனது கையில் இருக்கக்கூடிய கை குழந்தை, கையில் இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தை, ஆண் குழந்தை, இது மாத்திரம் தான் இருக்கின்றது. இதோ போருக்கு எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் கேட்டார்கள், நாங்கள் செல்வது போருக்கு, கை குழந்தையை கொண்டு போய் நாங்கள் என்ன செய்வது? அந்த தாயார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாரேனும் ஈட்டியை கொண்டு, வாளை கொண்டு உங்களை தாக்குவதற்கு வந்தால் இந்த குழந்தையை கேடயமாக வைத்து தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. இது எந்த ஈமான்? எந்த ஈமான்? நமக்கு மாத்திரம் சரி, நமது குடும்பம் மாத்திரம் சரி என்று இருப்பதன் விளைவு இன்று யார் யாரோ இஸ்லாமிய நிலையங்களில், பள்ளிவாசல்களில், சொத்துக்களில் கரங்களை நுழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 3 சட்டம் இதே போன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. எல்லாருக்கும் தெரியும். ஏதோ 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இல்லை, இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு எதிர்ப்பாக வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த விவசாயிகள் செய்த போராட்டம், டிராக்டரோடு கிளம்பி வந்துட்டான் குடும்பத்தோட, டெல்லியை சுற்றி முற்றுகையிடப்பட்டது. யாரும் வெளியே போக முடியவில்லை, யாரும் உள்ளே வர முடியவில்லை. போராட்டத்தின் வீரியத்தை உணர்ந்த உச்சநீதிமன்றம் சட்டத்தை திருப்பி வாங்கியது. ஒரு வேளாண் சட்டத்திற்கு, விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு அந்த மக்கள் போராடியதன் விளைவு அந்த சட்டமே மீண்டும் திருப்பி வாங்கப்பட்டது. ஆனால் நாடு முழுக்க 54 இஸ்லாமிய நாடுகள் உண்டு. ஆனால் எந்த நாட்டிலும் இந்தியாவை போல பள்ளிவாசல்களோ, தர்காக்களோ, மதரசாக்களோ, வக்ஃப் சொத்துக்களோ இல்லை. இந்தியாவில் உள்ளும் இருக்கின்ற அளவிற்கு இதை பாதுகாப்பது ஒவ்வொரு ஈமானுடைய முஸ்லிமின் கடமை. இதை பாதுகாப்பது ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பத்தின் கடமை. இதை பாதுகாப்பது ஒவ்வொரு மஹல்லா ஜமாத்தினுடைய கடமை. இந்த சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு உரியது. இந்த சொத்துக்கள் இஸ்லாமியரின் முன்னேற்றத்திற்குரியது. இந்த சொத்துக்கள் இஸ்லாமிய ஈமானுடைய ஏழைகளுக்குரியது. இது இறைவனுடைய சொத்து. சிலர் சொல்லுவாங்க, அல்லாஹ் பார்த்துக்கிறான். அல்லாஹ்லாம் பார்க்க மாட்டான். நீ என்ன செய்யற? நீ என்ன செஞ்ச? அல்லாஹ்லாம் பார்க்க மாட்டான். நீ என்ன செஞ்ச? மார்க்கத்திற்காக எந்த நிலையில் நீ உன்னை மாற்றினாய்? நீ உன்னை மாற்றினாய். பணத்திற்காக, பதவிக்காக பின்னால் போனாயே. 4 செவத்திற்குள் பேச வேண்டிய சட்டங்களை, கொள்கைகளை, மார்க்கத்தின் நிலைகளை பொதுவெளியில் மேடை போட்டு பேசினாயே. எத்தனை குழுக்களாக பிரிந்தாய்,
எத்தனை இயக்கங்களாக பிரிந்தாய், எத்தனை கட்சிக்கு பின்னால் பிரிந்தாய், எத்தனை போராட்டங்கள் இந்த இயக்கம் சார்பாக அந்த இயக்கம் சார்பாக. ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரே ஒரு போராட்டம், ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு என்று தெரிவித்துப்பார், எதிர்ப்பு என்று தெரிவித்துப்பார், உலகமே ஆடிவிடும். ஈமானை தாண்டி, உறுதியான இஸ்லாத்தை தாண்டி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் மேலோங்க வேண்டும். இறைவன் கொடுத்த மார்க்கம், இறைவன் கொடுத்த நபி, இறைவன் கொடுத்த வேதம், இந்த இஸ்லாம் வக்ஃப் சொத்துக்கு சாதாரணமானது அல்ல. அதன் சிந்தனை, அதன் எண்ணம் நம்முடைய உள்ளங்களில் மேலோங்கி இருக்க வேண்டும், மேலோங்கி இருக்க வேண்டும். பேரித்தம்பளத்தை உண்டுவிட்டு போருக்காக, மார்க்கத்திற்காக முன்னே நின்றவர்கள் பதில் சஹாபாக்கள். உணவு இல்லை, ஆயுதங்கள் இல்லை, வாகனங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. எவ்வளவு பெரிய ஈமானில் உயர்ந்த தரத்தில் உள்ளவர்கள் அவர்கள். அன்பானவர்களே, இந்த ஈமான் சாதாரணமானது அல்ல. குன்தும் கைர உம்மத், அல்லாஹ் சொல்லுவார், நீங்கள் சிறந்த உம்மத். இந்த வார்த்தை சாதாரணமானது அல்ல. இந்த மார்க்கத்திற்காக நாம் எதை செய்கின்றோம் என்பதை அல்லாஹ் நமக்கு சோதனையாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இறைவனுடைய நிலையில் இறைவன் எதை கடமையாக ஆக்கினானோ, எந்த சிந்தனையோடு நம் மார்க்கத்தில் பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னானோ, இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டால் இறைவனுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்களோ, அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய உன்னதமான உயர்வான பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யார் எல்லாம் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் எதிர்ப்பான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடித்து அல்லாஹு தஆலா உயர்வான வெற்றிகளை எப்படி பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வழங்கினானோ அது போன்ற நிலையில் உயர்வான வெற்றிகளை இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்குவானாக. இஸ்லாமிய பள்ளிவாசல்களை, சொத்துக்களை, மதரசாக்களை, பெண் குழந்தைகளை, சிந்திய பச்சிலம் குழந்தைகளை அல்லாஹு தஆலா முழுமையாக பாதுகாப்பானாக. எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ அந்த அடிப்படையில் மார்க்கத்தில் உறுதியோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவிற்காக உயிர்விடக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.